11வது நூற்றாண்டு 10-11வது நூற்றாண்டில் அவதரித்த ஆளவந்தார். ஆளவந்தான் வேற, அவர் நடிச்சிருக்கார். ஆளவந்தார், அந்த ஆளவந்தார் தான் யாமுனாச்சாரியர். அந்த யாமுனாச்சாரியர் 4 ஸ்லோகங்கள், சதுஷ்லோகின்னு பேர். பாகவதத்தில் வருது ஒரு சதுஷ்லோகி, இது சம்பிரதாயத்தை சொல்லக்கூடிய சதுஷ்லோகி. காந்தஸ்தே புருஷோத்தமஹா பணிபதிஹி சய்யாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரஹா யவனிகா மாயா ஜெகன்மோகினி பிரம்ம ஈஷாதி சுரபிரஜஹா சதைதஹா த்வத்தாச தாசீகணஹா ஸ்ரீரித்யேவச்ச நாமதே பகவதி ப்ரூம கதம் ஸ்துவாம்பயம். 4 ஸ்லோகங்களை கொண்ட மகாலட்சுமியின் பேர்ல பாடிப்பட்ட சதுஷ்லோகி, இது ஆளவந்தார் பாடியிருக்கார். அடுத்தது ராமானுஜர் 11-12வது நூற்றாண்டில் வாழ்ந்த மகான். சரணாகதி கத்தியம்னு பெருமாள் தாயார்கிட்ட அவர் சரணாகதி பண்ணும்போது ஒரு சின்ன சூர்ணிகை தாயாரின் பேர்ல இருக்கு. அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணஹா சரணமஹம் பிரபத்யே அப்படின்னு இருக்கு. அது ராமானுஜர் பாடியிருக்கார். அடுத்தது ராமானுஜருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வான், ஆச்சாரியனை விட வயசுல பெரியவர் கூரத்தாழ்வான். அவர் ஸ்ரீஸ்தவம் அப்படின்னு ஒன்று பாடியிருக்கார். இப்போ நான் சொல்லின்னு வரதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கனகதாரா யார் பாடியிருக்கா? அப்பா எல்லாம் அலர்ட்டாக இருக்கு, பயமாக இருக்குது எனக்கு. அதனால் நீங்கள் என்ன திருப்பி கேட்டுவேன்னா, அதனால் குரேஷர் ஸ்வஸ்தி ஸ்ரீதிஷதா அசேஷ ஜகதாம் சர்கோபசர்கஸ்திதி, அந்த ஸ்ரீஸ்தவத்தோட முதல் ஸ்லோகம். ஸ்வர்க்கம் துர்கதிம் ஆபவர்கிக பதம் சர்வஞ்ச குர்வன் ஹரிஹி யஸ்யா வீக்ஷ்ய முகம் ததிங்கித பராதீனோ விதத்தே கிலம். என்ன அழகான ஒரு வார்த்தை கூரத்தாழ்வான் எடுத்தார். யஸ்யா வீக்ஷ்ய முகம், பெருமாள் சிருஷ்டின்னு ஒன்று ஆரம்பிக்கணும். இப்போ சிருஷ்டின்னா ஏதாவது ஒரு பெஞ்ச் மார்க் இருக்காதா? இப்போ இந்த மாதிரி சிருஷ்டிக்கணும், இவ்வளவு சிருஷ்டிக்கணும், இத்தனை நாளைக்குள்ள சிருஷ்டிக்கணும். இட் ஷுட் பி கிரியேட்டட் வித்தின் திஸ் பீரியட் ஆஃப் டைம். இட் ஷுட் பி கிரியேட்டட் யூசிங் தீஸ் as the ingredients. இட் மஸ்ட் பி கிரியேட்டட் டு திஸ் எக்ஸ்டென்ட். திஸ் எக்ஸ்டென்ட்னா புரியுறதோ பதம். இப்போ நீங்கள் அல்வா மைசூர் பாகெல்லாம் கலரும்போது ஒரு பதம்னு ஒன்று இருக்குது. ரொம்ப விட்டுவிட்டா அது வீட்டுக்கு செங்கல் கட்டிவிடலாம். மைசூர் பாகெல்லாம் வச்சு ஒரு செங்கலாக வச்சு கட்டிடலாம். அப்படி முன்னாடியே எடுத்துட்டேன்னா அது அல்வா இல்லையா? ஒரு மாதிரி பொறான்னு வரணும், அது மாதிரி ரொம்ப கட்டி தட்டிடக்கூடாது. இப்போ வெள்ளத்துக்கு பாகு எடுக்கிறது வழக்கம், 1 திரி வருதா 2 திரி வருதான்னு. அந்த மாதிரி எவ்வளவு சிருஷ்டிக்கணும், எந்த அளவுக்கு சிருஷ்டிக்கணும்னு யாராவது வச்சுக்கணும் இல்லையா? அதுக்கு தாயாரை பார்ப்பறான் பெருமாள். அப்போ தாயார் தன்னுடைய கண்ணால் போகிறோம் அப்படின்னு கஞ்சாட தான் காமிப்போம், அதோட சிருஷ்டியை நிறுத்திடுவார். இன்னும் சீன தேசத்துக்கும் இந்தியா பாரத தேசத்துக்கும் அவன் இன்னும் கண்ணை அப்படி காமிக்கலை, அதனால சிருஷ்டி நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் கனடாலாம் பார்த்தீங்கன்னா வாங்குங்கிறா. எங்கள் ஊரில் இவ்வளோ பெரிய நாடாக இருக்குது, வெறும் பனிமூட்டமாக இருக்குது, ஆளே கிடையாது, வாங்குங்கிறா. அந்த இடத்துல தாயார் வந்து அப்போவே போகிறோம்னு சொல்லியிருக்கா போல இருக்குது. இந்த ஊரில் இன்னும் சொல்லவே இல்லை. நல்ல சிருஷ்டிக்கிரமம் நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கு இது சொல்ல வருது. ததிங்கித பராதீனோ விதத்தே கிலம் தத் இங்கித பராதீனா. தாயார் கஞ்சாட காமிச்சா சிருஷ்டியே நிறுத்திடுவார், சம்ஹாரம் பண்ணிடுவாருங்கிற அளவுக்கு தாயாரோட பெருமை இருக்கா. கிரீடேயம் கலு நான்யதாஸ்ய ரசதா சியாதைகரஸ்தாத்தையா அப்படின்னு இது ஸ்ரீஸ்தவம் கூரத்தாழ்வான் பாடியிருக்கார். கூரத்தாழ்வானுடைய பிள்ளை பராசர பட்டர், ஸ்ரீ பராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா ஸ்ரீவத்சாங்க சுத ஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசேன்னு இருந்த ஒரு பெரிய ஆச்சாரியவரியர். அந்த பராசர பட்டர் ஸ்ரீ குண ரத்ன கோஷம், ஸ்ரீயான பிராட்டியின் குணங்களை பற்றி ஒரு பெரிய பாண்டாரம், ஸ்ரீகுண ரத்ன கோஷம். அவளுடைய குணம் ஒன்னொன்னும் ரத்னம். நான் சாதிச்சிருக்க ஸ்லோகமும் ரத்னம். இந்த ரத்தினத்தின் சேர்த்தி ஒரு கோஷம், ஸ்ரீகுண ரத்ன கோஷம். உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகிதநேம கடாட்சலீலாம் ஸ்ரீரங்கஹர்மியதளமங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜமகிஷீம் ஸ்ரீயமாஸ்ரயாமஹா அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்லோகத்தில் துவங்கக்கூடியது. அதனால ஸ்ரீகுண ரத்ன கோஷம் ஆச்சா. அடுத்தது அவதரித்த ஒரு பெரிய மகான் சுவாமி வேதாந்த தேசிகன் ஸ்ரீஸ்துதி அப்படிங்கிறத பாடினார். அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேள். காஞ்சிபுரத்தில் பெருந்தேவி தாயார் சந்நிதியில் அமர்ந்திருக்க செய்தே ஒரு ஏழை அந்தணன் வந்து என்னுடைய கல்யாணத்துக்கு கன்யா சுல்கம் செய்திடல் அவலேஷம் தனம் இல்லை, ஐ ஹாவ் டு கிவ் சம் மணி. எப்படி இருக்கு பாருங்க, பிள்ளை கேட்குறான் கல்யாணத்துக்கு நான் பணம் கொடுக்கணும். இது ஹீ டௌரி, அது ஷீ டௌரிலாம் இல்லைனாக்க ஹீ டௌரி. அதனால் என்கிட்ட வந்து பணம் இல்லை, அதனால் உங்ககிட்ட கேட்க வந்தேன். இவர் அதை விட ஏழை தேசிகன். ஆனால் இவர் சொல்லிட்டார், நான் விடமாட்டேன், தாயார் சன்னதியில் உட்காந்துன்னு நான் ஏழைன்னு சொல்லலாமோ. மானாதீத பிரதித விபவாம்னு பாட ஆரம்பித்தார். அப்போ தான் தெரிஞ்சது எஸ்யாம் எஸ்யாம் திசி விஹரதே, தாயார் பார்த்தாளாம். அப்போது மேலேந்து கொட்டித்தான் பணம், அதை இவன் எடுத்து சென்றான். இதுக்கு ஸ்ரீஸ்துதின்னு பேர். ஏற்கனவே ஒரு ஸ்ரீஸ்துதி எங்கேயோ சொல்லியிருக்கேன். நீங்கள் சட்டுன்னு இப்படிலாம் கேள்வியே கேட்டிருந்தா எப்படி?
வெரி குட். விஷ்ணு புராணத்துக்கு அடங்கிய ஒரு ஸ்ரீஸ்துதி இந்திரன் பாடியிருக்கான்னு சொன்னேன். இது தேசிகன் பாடின ஸ்ரீஸ்துதி. அதனால நீங்க சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன்ல ஸ்ரீஸ்துதி அப்படின்னு போட்டோம்னா அது 2 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்கும், பை தேசிகா பை இந்திரான்னு. உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவள் எடுத்துக்கோங்க. அதனால ஆச்சா தேசிகன், தேசிகனுடைய பிள்ளை சுவாமி வேதாந்த தேசிகனுடைய பிள்ளைக்கு குமார வரதாரியர்னு பேரு. அவர் லக்ஷ்மி சதகம்னு ஒன்று பாடியிருக்கார். ஆச்சா, அவருக்கும் பின்னாடி வந்தவர் அரசாணிபாளையை சேர்ந்த ஒரு அந்த கவி வெங்கடாத்வரின்னு பேர். விஸ்வகுணாதர்ஷ சம்பூன்னு சம்பூ காவியங்கள்லாம் பாடியிருக்கார். அவர் 1008 ஸ்லோகங்கள், நாமாவளியில ஸ்லோகங்கள் பத்மாவதி தாயார் திருச்சானூர் தாயாருடைய பேர்ல 1008 ஸ்லோகங்கள் பாடியிருக்கார். 25 ஸ்தபகங்கள், 25 சாப்டர்ஸ். அதற்கு லக்ஷ்மி சஹஸ்ரம்னு பேர். அதனால லக்ஷ்மி சஹஸ்ரம் இருக்கு, லக்ஷ்மி சஹஸ்ரநாமம் இருக்கு, லக்ஷ்மி சதகம் இருக்கு, லக்ஷ்மி அஷ்டோத்திரம் இருக்கு, லக்ஷ்மி ஸ்ரீஸ்துதி தேசிகந்த் இருக்கு, இந்திரனுடைய ஸ்ரீஸ்துதி இருக்கு, சதுஸ்லோகி இருக்கு, ஸ்ரீஸ்தவம் இருக்கு, ஸ்ரீகுணரத்ன கோஷம் இருக்கு, கனகதாரா ஸ்தோத்திரம் இருக்கு, ராமாயணமே அவள் பேரில், ஸ்ரீ சூக்தம் இருக்கு. இது அத்தனைய தாயாருடைய கிரந்தங்கள். இதை சுருங்க பார்த்தாச்சா? இப்போ முதல்ல தாயாருடைய பெருமையை சுருங்க பார்த்தோம். என்னென்ன கிரந்தங்கள் அவ பேர்ல இருக்கு வேத காலத்திலேருந்துங்கிறத பார்த்துட்டோம். இந்த ஸ்ரீசுக்தத்துக்கு இப்போ வரப்போறோம். இப்போதான் 38 நிமிஷம் ஆன உடனே இப்போ ஸ்ரீசுக்தத்துக்குள்ள பிரவேசம். இந்த ஸ்ரீசுக்தத்துக்கு வியாக்கியாத்தாக்கள் பிரசித்தமா 3 பேர். இந்த ஸ்ரீசுக்தத்துக்கு சாயனாச்சாரியால் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. வேதத்தில் எதை தொட்டாலும் சாயனாச்சாரியால் வியாக்கியானம் பண்ணிவிடுவார். சாயனருடைய வியாக்கியானம் இருக்கு. 2வது பிருத்திவிதராச்சாரியர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இவர் யார் சார்? இவரை பற்றி புஸ்தகத்தில் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, புஸ்தகத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வியாக்கியாத்தை பற்றி நம்மக்கிட்ட இன்ஃபர்மேஷனே இல்லைன்னு விட்டான். எவ்வளோ நன்னா இருக்கு பாருங்க. இல்லட்டா நான் அதே வேறு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பிருத்திவிதராச்சாரியர் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன் தெரியுமோ? அவரை பற்றி நமக்கு ரொம்ப தெரியாது. பிருத்திவிதராச்சாரியர். 3வது ரங்கநாத முனி, ரங்கநாதாச்சாரியர்னு பேருங்கிறார். இது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு சர்ச்சை. தேசிகன் என்ன பண்ணார், ஸ்ரீசுக்தத்துக்கு பாஷ்யம் இந்த பெரிய ஜீயர்னு ஒருத்தர் பண்ணியிருக்காருன்னு வியாக்கியானம் பண்ணிவிட்டார் 750 வருஷத்துக்கு முன்னாடி. அதை அப்படியே சேவிச்சுடுறேன். தேசிகனுடைய அது என்ன சொல்றாங்கிறத. அதஹா ஸ்ரீசுக்த பாஷ்யம் இதம் பெரிய ஜீயர் கிருத்தவேன உத்ஹிதா. அதஹா ஸ்ரீசுக்த பாஷ்யம் இதம் பெரிய ஜீயர் கிருத்தமேவ இது நிச்சிதம். பெரிய ஜீயர்னு ஒருத்தர் பண்ணியிருக்கார், தேசிகன் கோட் பண்ணியிருக்கார், அதனால பெரிய ஜீயர் எழுதியிருக்கார். அந்த பெரிய ஜீயர் யார் அப்படிங்கிறது பெரிய சர்ச்சை. இப்போ நீங்கள் திருப்பதிக்கு போனேன்னு வச்சுங்கோ, அங்கே ஒரு பெரிய ஜீயர் சின்ன ஜீயர்னு இருக்கா. திருப்பதியில் இருக்க சின்ன ஜீயர் வேற, பொதுவாக சொல்லக்கூடிய சின்ன ஜீயருங்கிறவர் ஹைதராபாத் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன ஜீயர் வேற. அதனால இந்த சின்ன ஜீயர் பெரிய ஜீயர் மாதிரி அந்த காலத்தை பெரிய ஜீயர்னு தேசிகன் எடுத்திருக்கார். அது யாருன்னு தெரியல. வியாக்கியாதா சொல்றார், அதோ ஞாபியதே நாராயண முனீரேவ பெரிய ஜீயர் நாம்னா ஸ்ரீ ரகசியத்ரயசாரே வியவஹிருத இதி. நாராயண முனீரியம் ஸ்ரீ ரங்கநாராயணாச்சாரிய நிபிதான ஸ்ரீ வங்கீஸ்வரேஸ்வரத்வாத் அதிகத சாம்பிரதாயிக தத்வார்த்தः ஸ்ரீ பராசர பட்டாராச்சாரிய சிஷ்ய இதி ச பாஞ்சராத்திர ரக்ஷதாதோ அவகம்யதே. அதாவது வங்கி வங்கேஸ்வரர் அப்படிங்கிறவர் தான் இந்த பெரிய ஜீயரா இருந்திருக்குமோ அப்படின்னு சர்ச்சை உண்டு. சார் அவர் யாரா இருந்தாலும் என்ன? ஏன்னா இந்த உபன்யாசம் கேட்டுட்டு ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணிக்கிறவா பல பேர் இருப்பா இல்லையா? நான் மாட்டுக்கு மொட்டையாக சொல்லி விட்டேன்னு வச்சுக்கோ, அதனால இருக்காது. அதனால வியாக்கியானத்துலேருந்து எடுத்தேன். இவர் பராசர பட்டர் காலத்துக்கு அப்புறம் வாழ்ந்தவராக இருக்கணும். ரங்கநாத முனிங்கிறவர், பிருத்திவிதராச்சாரியர், சாயனாச்சாரியர். இவா 3 பேரும் வியாக்கியானம் பண்ணியிருக்காளாம். உயர்ந்த பாகம் ஸ்ரீசுக்தத்தை இவர்களுடைய வியாக்கியானத்தை தழுவி அனுபவிக்க போகிறோம். பொதுவாக வியாக்கியானம்னா இந்த மாதிரி ஒரு உபன்யாசத்தில் பொதுவாக ஜனரஞ்சகமாக சொல்லிட்டு போயிடுவார். ராமனும் கண்ணனும், கோதையும் சீதையும், அப்புறம் வேற பலராமனும் கண்ணனும், இந்த மாதிரி ஏதாவது டாபிக் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோ, இப்போ வந்திருக்கிறத விட இன்னும் 20 பேர் வருவா மேலே. ஆனால் இப்படியே கோதையும் ராமனும் கோதையும் கண்ணனும் இப்படியே உட்காந்து சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, அப்போ வேதத்தை சேவிக்கிறவா யார் இருப்பா? யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, நல்லா புரியணும் சார் அப்படிங்கிறதுக்காகவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய பாகங்களை புரிஞ்சுட்டாதான் நமக்கு அதில் ஒரு அபிருச்சி ஏற்படும். கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னே விட்டுட்டோன்னு வச்சுங்கோ, அப்போ இதெல்லாம் சொல்லக்கூடியவா யார் இருக்கா? இதெல்லாம் நம்ம என்ன வச்சுருக்கோம்னா, இது காலக்ஷேப கிரந்தங்கள்னு வச்சுருக்கோம். அதில் ஒரு ஆச்சாரியன் உட்காந்துருப்பார், சுற்றி 2 சிஷ்யாள். அது முதல் நாள் 2 பேர் இருப்பா, அடுத்த நாள் ஒத்தராயிடுவா, அப்புறம் பாவம் ஒரு விட்டுருவார் காலக்ஷேபத்தை. இந்த மாதிரிக்குன்னு இந்த டாபிக் எல்லாம் வச்சுருக்கோம். பொதுவாக ஜனரஞ்சகமாக பாடணும்னா ஜெயதேவரை பற்றி சொல்கிறேன், நாமதேவரை பற்றி சொல்கிறேன், அபங்க பாடுறேன்.
இதெல்லாம் வசதி தான், எதுவுமே இதில் தாழ்த்தி கிடையாது. ஆனால் இதை சேவிக்கிறது தான் தரு. லெட் அஸ் வாட்டர் த ரூட்ஸ் rather than cleaning the leaves and the fruits. நமக்கு சனாதன தர்மத்துக்கு தரு மூலமாக இருப்பது வேதம். அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு மாத்ருதேவோபவ, மாதாவாக இருப்பவள் மகாலட்சுமி. மகாலட்சுமியை பற்றி ஸ்ரீ சூக்தம், அதை தான் இப்போ சொல்ல போகிறோம். இப்போ ஸ்ரீ சூக்தத்தில் முதல் ரிக்கு, ரிக்வேதத்துக்கு அடங்கியபடியால் ஒரு மந்திரத்தையும் ரிக்கு ரிக்கு ரிக்குன்னு சொல்லின்னு வரணும். முதல் ரிக்கு, ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ ம ஆவஹ அப்படின்னு இந்த இடத்துல வேதம் சொல்றது. இது வேதம், வேதாந்தம் கிடையாது. ஞாபகம் வச்சுங்கோ, ரிக்வேதம்ங்கிறது வேதத்துக்கு அடங்கிய பாகம், வேதாந்தம் கிடையாது. வேதாந்தம்னா என்ன சார்? எங்காவது பக்கத்தில் ஒரு மாமாவே இருந்தார், வேதாந்தம்னு பேர். இது யார் சார் வேதாந்தம் அப்படின்னா, வேதத்தினுடைய அந்திம பாகம் எது உபனிஷத்தோ, எது ஞான காண்டமோ அதுக்கு வேதாந்தம்னு பேர். ஈஷோபனிஷத் கேள்விப்பட்டிருப்பேன், ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். பிரஷ்னோபனிஷத், கதோபனிஷத், அப்புறம் முண்டகோபனிஷத், ஈஷா கேன பிரஷ்ன முண்ட மாண்டூக்கிய தைத்திரேய ஐத்திரேய பிருகதாரண்யக ஸ்வேதாஸ்வதர, இதெல்லாம் உபனிஷத்துக்கள். வேதாந்தா லெக்சர்னா உபனிஷத் லெக்சர்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோ. இது ஞான காண்டம். ஞான காண்டத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய காண்டம் தான் கர்ம காண்டம். கர்ம காண்டத்தை நம்பக்கூடியவர்களுக்கு மீமாம்சகர்கள்னு பேர். அந்த மீமாம்சகர்கள்லயே 2 விதம் இருக்கா. பூர்வ மீமாம்சகர்கள், உத்தர மீமாம்சகர்கள். பூர்வ மீமாம்சகர்கள் என்ன நம்புவா? கர்ம காண்டத்தை. உத்தர மீமாம்சகர்கள் எதை நம்புவா? ஞான காண்டத்தை. அப்படி கிடையாது. உத்தர மீமாம்சகர்கள் கர்ம காண்டத்தையும் விரும்புவா, ஞான காண்டத்தையும் விரும்புவா. இந்த பூர்வ மீமாம்சகர்கள் ஏன் அதாவது கர்மகாண்டத்தை மட்டும் நம்புறா? அந்த பூர்வ மீமாம்சகர்களுக்கு ஈஸ்வரன் மேல நம்பிக்கை கிடையாது. ரொம்ப ஜாகிரதையா நீங்க புரிஞ்சுக்கணும். வேதத்தையும் நம்பி பகவானையும் நம்பாம இருக்கலாம், இருக்கணும்னு நான் சொல்ல வரல, இருந்திருக்கா. ஜாகிரதையா புரிஞ்சுக்கோங்க. வேதத்தை நம்புவா, வேதத்துக்கு நிறைய மரியாதை உண்டு, வேதத்துல சொல்லப்பட்ட கர்மாக்கள் அத்தனையும் பண்ணுவா. ஆனால் ஈஸ்வரன் பிரதிபாத்தியன்கிற விஷயத்தை நம்ப மாட்டா. ஸோ இப்போ அந்த காலத்தை பூர்வ மீமாம்சகர் நம்ம அவளை இப்போ பார்த்தோன்னு வச்சுக்கோ, அதே ஏத்தீஸ்ட்னு கேட்போம். ஏத்தீஸ்ட்னு சொல்லிட முடியாது டக்குன்னு, ஏன்னா வேதத்தை நம்புறா, ஈஸ்வரனை நம்புறதில்ல. அப்படின்னா ஏத்தீஸ்டான்னு கேட்டால் இந்த மேக்கிங், அதாவது கர்மாவை நம்புறா. இப்போ யாகம் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ சுதர்ஷன ஹோமம் பண்ணுறோன்னா இதுக்கு யார் நமக்கு பலன் கொடுக்குறா? சுதர்ஷனர், பெருமாள் தான் பலன் கொடுக்குறார். அவள் என்ன சொல்லிவிடுவா? யாகமே பலன் கொடுக்கும்பா, கர்மாவே. சார் அது நல்லது தானே சார், ஒர்க் இஸ் வர்ஷிப். அப்படி நம்ம பெரியவாள்லாம் ஒத்துண்டதில்லை, ஞாபகம் வச்சுங்கோ. இது ரொம்ப சூக்ஷ்மமாக புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய நாஸ்திகங்கிற வார்த்தை எப்படின்னா, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவாளை நம்ம நாஸ்திகால்னு புரிஞ்சுக்கிறோம். நம்ம சனாதன தர்மத்தில் இருந்த பெரியவாள்லாம் ஜைன பௌத்தத்தை சேர்ந்தவாளையும் நாஸ்திகாலில் தான் சேர்ப்பா. இல்லையே சார், அவர் புத்தரை நம்புறார், இவர் மகாவீரரை நம்புறார். ஆஸ்திகனா என்னன்னா, வேதத்தை நம்பணும், வேதத்தை நம்பணும், வேதத்துக்கு பிரதிபாத்தியமான தேவதையை நம்பணும். 3வது, இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா பிரியும் போது வேற உலகத்துக்கு போறதுங்கிறத நம்பணும். இது 3 இருந்தால்தான் ஆஸ்திக்யம் நிலைத்திருக்கும். இட் இஸ் நாட் ஜஸ்ட் இப்போ நம்ம புரிஞ்சுக்கிற டெஃபினிஷன் பிலீஃப் இன் காட். வேதத்தை நம்பணும் அப்படின்னா இந்த டெஃபினிஷன் படி பார்த்தா என்ன ஆகிடும்? வேதத்தை நம்பக்கூடியவா சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்கள், அது அல்லாதவர்கள் நாஸ்திகர்கள்னு அந்த டெஃபினிஷனில் வந்துடும். இதை நான் குறையா சொல்லலை, டெஃபினிஷன் படி நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட பூர்வ மீமாம்சகர்கள், உத்தர மீமாம்சகர்கள்னு 2 கோஷ்டியினர் உண்டு. அதில் இந்த பூர்வ மீமாம்சகர்கள் அப்படிங்கிற கோஷ்டி வேதத்தை நம்புவா, வேத பிரதிபாத்தியமான தேவதையை நம்ப மாட்டா. உத்தர மீமாம்சகர்கள் கர்மகாண்டத்தையும் நம்புவா, ஞான காண்டத்தையும் நம்புவா. சரி, இப்போ சங்கரரோ ராமானுஜரோ மத்வரோ இவாள்லாம் உத்தர மீமாம்சகர்கள். ஏன்னா 2த்தையும் நம்புறா, கர்மத்தையும் நம்புறா, கர்மகாண்டத்தையும் நம்புறா, ஞான காண்டத்தையும் நம்புறா. இப்போ இந்த ரிக்வேதம்ங்கிறது கர்மகாண்டத்துக்கு அடங்கிய பாகம். ஆனால் தாயாரை பற்றி பெருமை இருக்கு. கர்மகாண்டத்துக்கு அடங்கி விடுத்தோன்னா ஏதாவது ஒரு சூக்தத்தில் அடிக்கடி அக்னி பிரதிபாத்தியமாக தான் மந்திரம் ரிக் இருக்கும், எல்லாமே அக்னி காரியமாக தான் இருக்கும். அதனால தான் இதில் ஜாதவேதோம ஆவஹன்னு வருது. ஜாதவேதன்னா என்னன்னு எடுக்கிறார். இதுக்கு அர்த்தம் சாதிக்கிறார் வியாக்கியாத்தா. ஹே அக்னே, அக்னிக்கு ஜாதவேதன்னு பேர். ஜாதேதி வேதா ஜாதவேதா. அக்னிக்கு முன்னாடி நம்ம போய் உட்காந்துண்டா அவருக்கு தெரியுமா நம்ம பிறப்பு இறப்பு எல்லாம், நம்ம ஜாதகம் முழுக்க அக்னிக்கு தெரியும். எவன் ஒருவனுக்கு
அவன் எதிரே இருக்கக்கூடியவனுடைய விஷயங்கள் ஆத்தானாயும் தெரியுமோ அவனுக்கு ஜாதவேதன்னு பேர். அதனால தான் அக்னிக்கு ஜாதவேதன்னு பேர். ஆனால் பிரம்மசூத்திரத்தின் அடிப்படையில் வேதத்தில் எங்கெல்லாம் ஒரு நவுன் இருக்கோ அந்த நவுனுக்கு பிரதிபாத்தியமாக இருக்கக்கூடியது பரமாத்மா நாராயணன் அந்த இடத்துல எடுக்கிறா. அதனால் லக்ஷ்மிபதே, ஜாதவேதன்னா யாரு? அக்னின்னு ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம். இன்னொரு அர்த்தம் சாதிக்கிற லக்ஷ்மிபதே ஜாத்தம் ஸ்வதஹா சித்தம் வேதா தனம் வா ஞானம் வா யசோ வா யஸ்ய ச ஜாதவேதா. அர்த்தம் புரியுறதோ? நான் சொல்லிவிடுறேன். தனம் வா தனமாக இருக்கட்டும், ஞானம் வா ஞானமாக இருக்கட்டும், யசோ வா யசோனா என்ன, யசஸ்னா என்ன, ஃபேம், அது இருக்கட்டும். யஸ்ய ச ஜாதவேதா, எவன் ஒருவனுக்கு குறையாத செல்வம் இருக்கின்றதோ. பெருமாளுக்கு திருக்கோளூர்ல என்ன பேர் தெரியுமோ? வைத்தமாநிதின்னு பேர். குறையாத செல்வம் இருக்கக்கூடியவன் வைத்தமாநிதி. ஞானமாக இருக்கக்கூடியவன் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே, எவன் ஒருவன் ஆத்தானா ஞானத்துக்கும் அதிகாரியா இருக்கானோ. யசோவா யசஸுக்கே காரணமாக இருக்கின்றானோ, யசஸுக்கெல்லாம் யசஸாய் இருக்கின்றானோ. பவித்ராணாம் பவித்ரம்யோ மங்களானாம்ஷ மங்களம், அப்பேற்பட்டவனுக்கு ஜாதவேதன்னு பேரு. இன்னொரு அர்த்தம் எடுக்கிறார் வியாக்கியாத்தா, ஸ்வதஹா சித்தம். ஸ்வத சித்தம்னு இருக்கு ஒரு வார்த்தை. அவரே சித்தமா இருக்கார், எப்பவுமே இருக்கார். சித்தம்னா என்ன? ரெடின்னு அர்த்தம். என்ன கிளம்பலாமா? நான் சித்தமா இருக்கேன் அப்படின்னா ரெடியா இருக்கேன்னு அர்த்தம். ஸ்வத சித்தம், எப்பவுமே ரெடியா இருக்கார் பெருமாள். ஸ்வத சித்தம்னு சொன்ன உடனே ஏதாவது ஸ்லோகம் ஞாபகம் வருதா? வெரி குட். ஸ்வத சித்தம் சுத்த ஸ்படிக மணிபூபிருத் பிரதிபட்டம் சுதசத்ரீச்சீபிர்த்யுதிபிரவதாத த்ரிபுவனம் அப்படின்னு ஹயக்ரீவனை பத்தி தேசிகன் எடுக்கிறார். அப்பேற்பட்ட ஸ்வத சித்தம் வேதோதனம் யஸ்ய சஹா ஜாதவேதோ இதி, எவன் ஒருவன் வேதத்தை தன் தனமாக கொண்டுள்ளானோ, தனி தனம் இருக்கட்டும், வேதத்தையே தனமாக கொண்டுள்ளானோ, விஷ்ணு சம்புத்திஹி ஜாதவேதசே சுனவாம சோம அப்படின்னு எடுக்கிறார். இது என்னன்னா, துர்கா சுக்தத்துல ஜாதவேதசே சுனவாமன்னு இருக்கா. ஜாதவேதசே சுனவாம சோமம், சோமம்ங்கிற அந்த லத்தைய பிழிஞ்சா, சுனவாமன்னா பிழியறது, அந்த சோமலத்தைய பிழிஞ்சு ஜாதவேதனுக்கு சமர்ப்பிக்கிறோம், நாராயணனுக்கு சமர்ப்பிக்கிறோம். அப்படின்னா சரீரத்தை பிழிஞ்சு ஆத்மாவை பெருமாளை கொடுத்துடலாம். சோமலத்தைய பிழிஞ்சு சோமரசத்தை அக்னிக்கு கொடுத்துடலாம். அக்னி தான் நாராயணன், அதனால ஜாதவேதன். சோமலத்தை தான் சரீரம், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ரசம் தான் ஆத்மா. அப்படின்னா சோமலத்தையான சரீரத்தை பிழிஞ்சா ரசமா வரக்கூடிய ஆத்மாவை ஜாதவேதனான நாராயணனுக்கு கொடுப்போம். அதனால மந்த்ரே பரமாத்மனி பிரயோகாத் அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறார். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ரொம்ப டீட்டெயிலாக போகிறோங்கிறது தெரியுது இல்லையா? அதனால ஜாதவேதோம ஆவஹா, முதல் ரிக்கில் வேதாச்சாரியன் பிரார்த்தனை பண்றார், ஜாதவேதனே லக்ஷ்மிபதியே அக்னியே எனக்கு கொடுப்பாயாக. யாரை கொடுக்கணும்னு அக்னி கேட்டார். இப்பதான் சொல்றார், மே ஆவஹா எனக்கு கொடு. அதுக்கு அர்த்தம் என்னென்ன? மஹ்யம் மதர்த்தம் ஆஹ்வய மம சர்வாபீஷ்ட சாதனாய பிரேஷய ஏவம் பூதாம் தாம் லக்ஷ்மீ த்வத் சமாஸ்ரயணோன்முகஸ்ய சர்வோபகரண சமிருத்தியர்த்தம் சந்நிதாபய. அப்படின்னா எல்லா செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய மகாலட்சுமிய எனக்கு கொடு அப்படின்னு நம்ம அக்னி கிட்ட கேட்குறோம். யார் இந்த மகாலட்சுமி? அவர் கேட்பார் இல்லையா, மகாலட்சுமினா யார்? ஒரு நகை கடை கூட மகாலட்சுமின்னு பேர் இருக்கு, ஸ்வீட் கடை பெங்களூர்ல மகாலட்சுமி ஸ்வீட்ஸ் இருக்கு, நீ எந்த மகாலட்சுமியை சொல்றேன்னா அப்பதான் வர்ணனை கொடுக்கிறார் அந்த மகாலட்சுமி எப்படி இருக்கணும்னு. ஹிரண்ய வர்ணாம், ஜாதவேதனான அக்னியான பரமாத்மா கிட்ட மே ஆவஹா எனக்கு கொடு. மகாலட்சுமியை யார்? அந்த மகாலட்சுமி ஹிரண்ய வர்ணாம். ஹிரண்ய வர்ண, ஹிரண்யனா என்ன? கோல்டு. எல்லாம் இப்போ என்ன சார் நீங்கள் எங்களுக்கு போய் ஸ்ரீ சுக்தா அர்த்தம் சொல்ல, உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். ஹிரண்ய வர்ணாம், ஹிரண்யஸ்ய சுவர்ணஸ்யேவ வர்ணஹ காந்திர் யஸ்யாஸ்தாம். ஹிரண்யஸ்ய, கோல்டுக்கு என்ன ஒரு பளிச்சுன்னு ஒரு தன்மை இருக்கும். இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவா ஸ்ப்ளெண்டர்னு, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. நம்ம இங்கிலீஷை ரொம்ப தாழ்த்தவும் கூடாது இல்லையா? தட் இஸ் ஆல்சோ பியூட்டிஃபுல் லாங்குவேஜ். இது ஆங்கிலேயர்கள் பேசினார்கள். எந்த ஒரு மொழிக்குமே வி ஷுட் நாட் அட்டாச் எனி கலர். ஞாபகம் வச்சுங்கோ, இந்த மொழியை வெறுத்து 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 பண்ணி நமக்கு நம்ம மொழியே தெரியாமல் போயிடுது. The amount of time we spend in speaking ill about languages, had we spent that time, useful time in learning languages, it would have been better. இது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு வச்சுருக்கோம்
இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் நம்ம நினைப்போம், சார் எவ்வளோ மொழின்னு கற்றுக்கிறது. பெருமாள் என்ன பண்ணியிருக்கார், இந்த மூளையில் அவ்வளவு மொழி ஸ்டோர் பண்ணிக்க முடியுமா? நீங்கள் நினச்சிண்டேன்னா எவ்வளோ மொழி வேணாலும் கற்றுக்கலாம். யோசிச்சு பாருங்க, இன்றைய காலகட்டத்தில் மொழி கற்றுக்கிறது கஷ்டமே கிடையாது. நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா 30-day கோர்ஸ், 50-day கோர்ஸ், ஜெர்மன் எடுங்கோ, மேண்டரின் எடுங்கோ, ஸ்வாஹிலி, ஆஃப்ரிக்காவில் பேசக்கூடிய மொழியெல்லாம் நம்மளால் கற்றுக்க முடியுது. இதெல்லாம் இப்போ இருக்குது. லேர்ன் இங்கிலீஷ், இது புஸ்தகம் கிடைக்கிறது, ஆன்லைன் மெட்டீரியல் கிடைக்கிறது. 750 வருஷத்துக்கு முன்னாடி தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்தில் எடுக்கிறார். எனக்கு 8 மொழி தெரியும்னு எடுக்கிறார். அந்த இடத்துல 8 லாங்குவேஜஸ். எப்படி தெரிஞ்சிருக்கும்? அவர் காஞ்சிபுரத்தில் தூப்புல உட்காந்துட்டு இருக்கார். இல்லை சார், காஸ்மோபாலிட்டன், ஒரு பாலிட்டனும் இல்லை. அதனால் இவர் சம்ஸ்கிருதம் பேசியிருக்கார், தமிழ் பேசிக்கிறனா ஒத்துக்கலாம். பிராகிருதம் தெரியும், வைதர்பி தெரியும், மாகதி தெரியும், எவ்வளவோ மொழிகள், 8 மொழி எனக்கு தெரியுங்கிறார். அதஹா ஸ்ரீசூக்த பாஷ்யமிதம் பெரிய ஜீயர் கிருத்தவேன உத்ஹிதஹ. அதஹா ஸ்ரீசூக்த பாஷ்யமிதம் பெரிய ஜீயர் கிருத்தமேவ இது நிச்சிதம். பெரிய ஜீயர்னு ஒருத்தர் பண்ணியிருக்கார், தேசிகன் கோட் பண்ணியிருக்கார், அதனால் பெரிய ஜீயர் எழுதியிருக்கார். அந்த பெரிய ஜீயர் யார் அப்படிங்கிறது பெரிய சர்ச்சை. இப்போ நீங்கள் திருப்பதிக்கு போனேன்னு வச்சுங்கோ, அங்கே ஒரு பெரிய ஜீயர் சின்ன ஜீயர்னு இருக்கா. திருப்பதியில் இருக்க சின்ன ஜீயர் வேற, பொதுவாக சொல்லக்கூடிய சின்ன ஜீயருங்கிறவர் ஹைதராபாத் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன ஜீயர் வேற. அதனால் இந்த சின்ன ஜீயர் பெரிய ஜீயர் மாதிரி அந்த காலத்தில் பெரிய ஜீயர்னு தேசிகன் எடுத்திருக்கார். அது யாருன்னு தெரியல. வியாக்கியாதா சொல்கிறார், அதோ ஞாபியதே நாராயண முனீரேவ பெரிய ஜீயர் நாம்னா ஸ்ரீ ரகசியத்ரயசாரே வியவஹிருத இதி. நாராயண முனீரியம் ஸ்ரீ ரங்கநாராயணாச்சாரிய நிபிதான ஸ்ரீ வங்கீஸ்வரேஸ்வரத்வாத் அதிகத சாம்பிரதாயிக தத்வார்த்தः ஸ்ரீ பராசர பட்டாராச்சாரிய சிஷ்ய இதி ச பாஞ்சராத்திர ரக்ஷதாதோ அவகம்யதே. அதாவது வங்கேஸ்வரர் அப்படிங்கிறவர் தான் இந்த பெரிய ஜீயராக இருந்திருக்குமோ அப்படின்னு சர்ச்சை உண்டு. சார், அவர் யாராக இருந்தாலும் என்ன? ஏன்னா இந்த உபன்யாசம் கேட்டுட்டு ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணிக்கிறவா பல பேர் இருப்பா இல்லையா? நான் மாட்டுக்கு மொட்டையாக சொல்லி விட்டேன்னு வச்சுக்கோ, அதனால இருக்காது. அதனால வியாக்கியானத்துலேருந்து எடுத்தேன். இவர் பராசர பட்டர் காலத்துக்கு அப்புறம் வாழ்ந்தவராக இருக்கணும். ரங்கநாத முனிங்கிறவர், பிருத்திவீதராச்சாரியர், சாயனாச்சாரியர், இவா 3 பேரும் வியாக்கியானம் பண்ணியிருக்காளாம். உயர்ந்த பாகம் ஸ்ரீசுக்தத்தை இவர்களுடைய வியாக்கியானத்தை தழுவி அனுபவிக்க போகிறோம். பொதுவாக வியாக்கியானம்னா இந்த மாதிரி ஒரு உபன்யாசத்தில் பொதுவாக ஜனரஞ்சகமாக சொல்லிட்டு போயிடுவார். ராமனும் கண்ணனும், கோதையும் சீதையும், அப்புறம் வேற பலராமனும் கண்ணனும், இந்த மாதிரி ஏதாவது டாபிக் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோ, இப்போ வந்திருக்கிறத விட இன்னும் 20 பேர் வருவா மேலே. ஆனால் இப்படியே கோதையும் ராமனும் கோதையும் கண்ணனும் இப்படியே உட்காந்து சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, அப்போ வேதத்தை சேவிக்கிறவா யார் இருப்பா? யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, நல்லா புரியணும் சார் அப்படிங்கிறதுக்காகவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய பாகங்களை புரிஞ்சுட்டாதான் நமக்கு அதில் ஒரு அபிருச்சி ஏற்படும். கஷ்டம்னே விட்டுட்டோன்னு வச்சுங்கோ, அப்போ இதெல்லாம் சொல்லக்கூடியவா யார் இருக்கா? இதெல்லாம் நம்ம என்ன வச்சுருக்கோம்னா, இது காலக்ஷேப கிரந்தங்கள்னு வச்சுருக்கோம். அதில் ஒரு ஆச்சாரியன் உட்காந்துருப்பார், சுற்றி 2 சிஷ்யாள். அது முதல் நாள் 2 பேர் இருப்பா, அடுத்த நாள் ஒத்தராயிடுவா, அப்புறம் பாவம் ஒரு விட்டுருவார் காலக்ஷேபத்தை. இந்த மாதிரிக்குன்னு இந்த டாபிக்கெல்லாம் வச்சுருக்கோம். பொதுவாக ஜனரஞ்சகமாக பாடணும்னா ஜெயதேவரை பற்றி சொல்கிறேன், நாமதேவரை பற்றி சொல்கிறேன், அபங்க பாடுறேன், இதெல்லாம் வசதி தான், எதுவுமே இதில் தாழ்த்தி கிடையாது. ஆனால் இதை சேவிக்கிறது தான் தரு. லெட் அஸ் வாட்டர் த ரூட்ஸ் rather than cleaning the leaves and the fruits. நமக்கு சனாதன தர்மத்துக்கு தருமூலமாக இருப்பது வேதம். அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு மாத்ருதேவோபவ, மாதாவாக இருப்பவள் மகாலட்சுமி. மகாலட்சுமியை பற்றி ஸ்ரீசூக்தம், அதை தான் இப்போ சொல்ல போகிறோம். இப்போ ஸ்ரீசூக்தத்தில் முதல் ரிக்வேதத்துக்கு அடங்கியபடியால் ஒரு மந்திரத்தையும் ரிக்குன்னு சொல்லின்னு வரணும். முதல் ரிக்கு ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ ஆவஹ அப்படின்னு இந்த இடத்துல வேதம் சொல்றது. இது வேதம், வேதாந்தம் கிடையாது. ஞாபகம் வச்சுங்கோ, ரிக்வேதம்ங்கிறது வேதத்துக்கு அடங்கிய பாகம், வேதாந்தம் கிடையாது. வேதாந்தம்னா என்ன சார்? எங்காவது பக்கத்தில் ஒரு மாமாவே இருந்தார், வேதாந்தம்னு பேர். இது யார் சார் வேதாந்தம் அப்படின்னா, வேதத்தினுடைய அந்திம பாகம் எது உபனிஷத்தோ, எது ஞான காண்டமோ அதுக்கு வேதாந்தம்னு பேர். ஈஷோபனிஷத் கேள்விப்பட்டிருப்பேன், ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். பிரஷ்னோபனிஷத், கதோபனிஷத், அப்புறம் முண்டகோபனிஷத், ஈஷா கேன பிரஷ்ன முண்ட மாண்டூக்கிய தைத்திரேய ஐத்திரேய பிருகதாரண்யக ஸ்வேதாஸ்வதர, இதெல்லாம் உபனிஷத்துக்கள். வேதாந்தா லெக்சர்னா உபனிஷத் லெக்சர்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோ. இது ஞான காண்டம். ஞான காண்டத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய காண்டம் தான் கர்ம காண்டம்.
கர்ம காண்டத்தை நம்பக்கூடியவர்களுக்கு மீமாம்சகர்கள்னு பேர். அந்த மீமாம்சகர்கள்லயே 2 விதம் இருக்கா. பூர்வ மீமாம்சகர்கள், உத்தர மீமாம்சகர்கள். பூர்வ மீமாம்சகர்கள் என்ன நம்புவா? கர்ம காண்டத்தை. உத்தர மீமாம்சகர்கள் எதை நம்புவா? ஞான காண்டத்தை. அப்படி கிடையாது. உத்தர மீமாம்சகர்கள் கர்ம காண்டத்தையும் விரும்புவா, ஞான காண்டத்தையும் விரும்புவா. இந்த பூர்வ மீமாம்சகர்கள் ஏன் அதாவது கர்ம காண்டத்தை மட்டும் நம்புறா? அந்த பூர்வ மீமாம்சகர்களுக்கு ஈஸ்வரன் மேல நம்பிக்கை கிடையாது. ரொம்ப ஜாகிரதையா நீங்க புரிஞ்சுக்கணும். வேதத்தையும் நம்பி பகவானையும் நம்பாம இருக்கணும்னு நான் சொல்ல வரல, இருந்திருக்கா. ஜாகிரதையா புரிஞ்சுக்கோங்க. வேதத்தை நம்புவா, வேதத்துக்கு நிறைய மரியாதை உண்டு, வேதத்துல சொல்லப்பட்ட கர்மாக்கள் அத்தனையும் பண்ணுவா. ஆனா ஈஸ்வரன் பிரதிபாத்தியன்கிற விஷயத்த நம்ப மாட்டா. ஸோ இப்போ அந்த காலத்தை பூர்வ மீமாம்சகர் நம்ம அவளை இப்போ பார்த்தோம்னு வச்சுக்கோ, அதே ஏத்தீஸ்ட்னு கேட்போம். ஏத்தீஸ்ட்னு சொல்லிட முடியாது டக்குன்னு. ஏன்னா வேதத்தை நம்புறா, ஈஸ்வரனை நம்புறது இல்லை. அப்படின்னா ஏத்தீஸ்டான்னு கேட்டா இந்த மேக்கிங், அதாவது கர்மாவை நம்புறா. இப்போ யாகம் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நம்ம என்ன சொல்றோம்? இப்போ சுதர்ஷன ஹோமம் பண்றோம்னா இதுக்கு யாரு நமக்கு பலன் கொடுக்குறா? சுதர்ஷனர், பெருமாள் தான் பலன் கொடுக்குறாரு. அவ என்ன சொல்லிவிடுவா? யாகமே பலன் கொடுக்கும்பா, கர்மாவே. சார் அது நல்லது தானே சார், ஒர்க் இஸ் வர்ஷிப். அப்படி நம்ம பெரியவாள்லாம் ஒத்துண்டதில்லை. ஞாபகம் வச்சுங்கோ, இது ரொம்ப சூக்ஷ்மமாக புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய நாஸ்திகங்கிற வார்த்தை எப்படின்னா கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவாளை நம்ம நாஸ்திகால்னு புரிஞ்சுக்கிறோம். நம்ம சனாதன தர்மத்தில் இருந்த பெரியவாள்லாம் ஜைன பௌத்தத்தை சேர்ந்தவாளையும் நாஸ்திகால்ல தான் சேர்ப்பா. இல்லையே சார், அவர் புத்தரை நம்புறார், இவர் மகாவீரரை நம்புறார். ஆஸ்திகனா என்னன்னா வேதத்தை நம்பணும், வேதத்தை நம்பணும், வேதத்துக்கு பிரதிபாத்தியமான தேவதையை நம்பணும். 3வது இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா பிரியும் போது வேற உலகத்துக்கு போறதுங்கிறத நம்பணும். இது 3 இருந்தால்தான் ஆஸ்திக்யம் நிலைத்திருக்கும். இட் இஸ் நாட் ஜஸ்ட் இப்போ நம்ம புரிஞ்சுக்கிற டெஃபினிஷன் பிலீஃப் இன் காட். வேதத்தை நம்பணும். அப்படின்னா இந்த டெஃபினிஷன் படி பார்த்தா என்ன ஆயிடும்? வேதத்தை நம்பக்கூடியவா சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்கள், அது அல்லாதவர்கள் நாஸ்திகர்கள்னு அந்த டெஃபினிஷன்ல வந்துடும். இதை நான் குறையா சொல்லலை, டெஃபினிஷன் படி நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட பூர்வ மீமாம்சகர்கள், உத்தர மீமாம்சகர்கள்னு 2 கோஷ்டியினர் உண்டு. அதுல இந்த பூர்வ மீமாம்சகர்கள் அப்படிங்கிற கோஷ்டி வேதத்தை நம்புவா, வேத பிரதிபாத்தியமான தேவதையை நம்ப மாட்டா. உத்தர மீமாம்சகர்கள் கர்மகாண்டத்தையும் நம்புவா, ஞான காண்டத்தையும் நம்புவா. சரி, இப்போ சங்கரரோ ராமானுஜரோ மத்வரோ இவாள்லாம் உத்தர மீமாம்சகர்கள். ஏன்னா 2த்தையும் நம்புறா, கர்மத்தையும் நம்புறா, கர்மகாண்டத்தையும் நம்புறா, ஞான காண்டத்தையும் நம்புறா. இப்போ இந்த ரிக்வேதம்ங்கிறது கர்மகாண்டத்துக்கு அடங்கிய பாகம். ஆனால் தாயாரை பற்றி பெருமை இருக்கு. கர்மகாண்டத்துக்கு அடங்கி விடுத்தோன்னா ஏதாவது ஒரு சூக்தத்தில் அடிக்கடி அக்னி பிரதிபாத்தியமாக தான் மந்திரம் ரிக் இருக்கும், எல்லாமே அக்னி காரியமாக தான் இருக்கும். அதனால தான் இதில் ஜாத்தவேதோம ஆவகன்னு வருது. ஜாத்தவேதன்னா என்னன்னு எடுக்கிறார். இதுக்கு அர்த்தம் சாதிக்கிறார் வியாக்கியாத்தா. ஹே அக்னே, அக்னிக்கு ஜாத்தவேதன்னு பேர். ஜாதேதி வேதா ஜாத்தவேதா. அக்னிக்கு முன்னாடி நம்ம போய் உட்காந்துண்டா அவருக்கு தெரியுமா நம்ம பிறப்பு இறப்பு எல்லாம், நம்ம ஜாதகம் முழுக்க அக்னிக்கு தெரியும். எவன் ஒருவனுக்கு அவன் எதிரே இருக்கக்கூடியவனுடைய விஷயங்கள் ஆத்தானையும் தெரியுமோ அவனுக்கு ஜாதவேதன்னு பேர். அதனால தான் அக்னிக்கு ஜாதவேதன்னு பேர். ஆனால் பிரம்மசூத்திரத்தின் அடிப்படையில் வேதத்தில் எங்கெல்லாம் ஒரு நவுன் இருக்கோ அந்த நவுனுக்கு பிரதிபாத்தியமாக இருக்கக்கூடியது பரமாத்மா நாராயணன் அந்த இடத்துல எடுக்கிறா. அதனால லக்ஷ்மிபதே, ஜாதவேதன்னா யாரு? அக்னின்னு ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம். இன்னொரு அர்த்தம் சாதிக்கிற லக்ஷ்மிபதே ஜாத்தம் ஸ்வதஹா சித்தம் வேதா தனம் வா ஞானம் வா யசோ வா எஸ்யச ஜாத்தவேதா. அர்த்தம் புரியுறதோ? நான் சொல்லிவிடுறேன். தனம் வா தனமாக இருக்கட்டும், ஞானம் வா ஞானமாக இருக்கட்டும், யசோ வா யசோனா என்ன, யசஸ்னா என்ன, ஃபேம், அது இருக்கட்டும். எஸ்யச ஜாத்தவேதா, எவன் ஒருவனுக்கு குறையாத செல்வம் இருக்கின்றதோ. பெருமாளுக்கு திருக்கோளூர்ல என்ன பேர் தெரியுமோ? வைத்தமாநிதின்னு பேர். குறையாத செல்வம் இருக்கக்கூடியவன் வைத்தமாநிதி. ஞானமாக இருக்கக்கூடியவன் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. எவன் ஒருவன் ஆத்தானா ஞானத்துக்கும் அதிகாரியா இருக்கானோ. Read
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।